பிளானட்ல இருந்து நம்ம ஹீரோவுடைய பையனும் ஸ்பேஸ் ஷிப்ல ஏலியன் மூட்டை எடுத்துட்டு போறாங்க. அப்பன்னு பார்த்து எரிக்கல் மோதி ஸ்பேஸ் ஷிப்பும் டேமேஜ் ஆகி ரெண்டா வெடிச்சிடுது, பூமியிலே விழுந்துடுது. நம்ம பூமி பாத்தீங்கன்னா இங்க மனுஷங்களே வாழ தகுதி இல்லாத இடமா மாறிடுச்சு. ஹீரோக்கு அடிப்பட்டதுனால ஹீரோவால நடக்கவே முடியாது. அதனால ஹீரோட பையனை அனுப்புறாரு. எதுக்காகனா சிக்னல் கொடுக்குற மிஷின் உடஞ்சிடுச்சு. அதனால ஸ்பேஸ் ஷிப் பேக்ல இன்னொரு மிஷின் இருக்கு, அது எடுக்க அவருடைய பையனை அனுப்புறாரு. ஏலியன் மூட்டையும் அதுல இருந்ததுனால அது உயிரோட இருக்கும் இல்ல அது செத்து இருக்கும்னு சொல்லவும் ஹீரோட பையனும் பயப்படுறாரு. அந்த பையன் போயினே இருக்கும் போது குரங்கு கூட்டமா வந்துடுது. குரங்கு கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சிடறாரு. போயினே இருக்கும் போது ஹீரோ கம்யூனிகேட் பண்றாரு. ஏன் உடம்புல இருந்து வார்னிங் வருது சொல்லவும் பையன் செக் பண்றான். பார்த்தா அட்டைப்பூச்சி இருக்கு, அதை எப்படி பிச்சு போட்டுறான். ஆனா அதோட விஷயம் உடம்பு முழுக்க பரவிடுது. ஹீரோவும் ஊசி எடுத்து இதயத்துல போட சொல்றாரு. அவனும் போட்டுறான். ஹீரோ பையனும் மயங்குறான். ஹீரோ கத்திக்கிட்டே இருக்காரு. கடைசியா ரொம்ப நேரம் கடைசி அவன் எழுந்துடுறான். அந்த காட்டுல போயினே இருக்கும் போது குரங்கு கூட்டமே ரொம்ப மோசமா செத்து கிடக்குது. எல்லாம் அந்த ஏலியனால தானே புரிஞ்சுக்கிறான். எப்படி அந்த ஷிப்ல இருந்து அந்த மிஷினை கண்டுபிடிச்சிடறான். ஆனா சிக்னல் அனுப்ப முடியல. அதனால மலை மேலே ஏறி அனுப்பலான்னு மலை மேலேயே ஏறிடுறான். ஏலியனும் அங்கதான் இருக்கு. கடைசி அந்த பையனும் கஷ்டப்பட்டு ஏலியனை கொண்டுறான். அவங்க பிளானெட்டுக்கும் சிக்னல் அனுப்பிடுறான். அவங்களும் 2 பேரும் காப்பாத்திடுறாங்க.